வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தாடி பாலாஜி அவர்கள் இப்போது இணையதளத்தின் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. வாங்க என்ன தகவல், அவர் என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகள் போசிகாவை கவனிப்பதே கிடையாது, ஊர் சுத்தும் நித்யா, வருத்தப்படும் தாடி பாலாஜி. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் தாடி பாலாஜி. இவர் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொகுப்பாளராக நடுவராக இருந்து வராரு. நித்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இவருக்கு போஷிகா என்ற ஒரு மகளும் இருக்கும் நிலையில் இவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்காங்க. பாலாஜி போதைக்கு அடிமையானார் என்றும் தன்னை மகளையும் குடித்துவிட்டு மோசமாக நடத்துகிறார் எனவும் நித்யா தாடி பாலாஜி மீது அடுத்தடுத்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருவருமே ஒன்று சேருவாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த பிறகு மகள் போசிகாவை பகடக்காயாக பயன்படுத்திய நித்யா தன்னிடம் பணம் பறிக்க முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதையடுத்து இருவருமே நீதிமன்றத்தில் சென்று விவகாரத்தை பெற்று பிரிந்து வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில் நித்யா தாடி பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்காங்க. அதில் விவகாரத்து பெறும் மகளின் படிப்புக்காகும் செலவை பாலாஜி ஏற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் இப்போது மகள் போஷிகாவின் படிப்பு செலவுக்கு பாலாஜி பணம் தருவதே கிடையாது என புகார் கூறியிருந்தாங்க. இது குறித்து விகடனுக்கு பேட்டியளித்த தாடி பாலாஜி, போஷிகாவின் பள்ளி கட்டணத்தை நான் கடந்த 3 வருடமாக செலுத்தி வருகிறேன். அதற்கு ரசீது அனைத்துமே என்னிடம் இருக்கிறது. நித்யா என் மகனை கவனித்துக் கொள்வதே கிடையாது. எப்போதுமே பெங்களூர், ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. இதனால் என் மகனை அவங்க அம்மா வீட்டில் விட்டுவிட்டு அடிக்கடி ஊருக்கு சென்றாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததுமே தீபாவளிக்கு போஷிகா வீட்டுக்கு வந்ததுமே இனிமே இங்கே இருப்பா, இந்த வருஷம் பீஸ் கட்ட கொஞ்சம் லேட்டாகிவிட்டது, இன்னும் 2 நாளில் கட்டி விடுகிறேன் என்று சொன்னேன். அப்போது போஷிகா சரி என்று தான் சொன்னாங்க. அதற்கு நித்யா என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியலை. வீட்டுக்கு போய் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு போன போஷிகா திரும்ப வரவே கிடையாது. வீட்டுக்கு போனவன் ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. இதனால் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைனே தெரியல. நான் வீட்டுக்கு போனேன், ஆனால் பூட்டி இருந்ததால் பைத்தியக்காரன் மாதிரி தெருவில் நின்றுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்குள்ளே நித்யா என் மேலே புகார் கொடுத்துட்டாங்க. இப்போது என் மகன் போஷிகா 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. என் பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. நித்யா எங்கே வேணும்னாலும் போகட்டும், என்ன வேணும்னாலும் பண்ணட்டும், ஆனால் என் மகள் போஷிகா வாழ்க்கையில் மட்டுமே கெடுக்க வேண்டாம். ஒரு தகப்பனா என் மகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று தாடி பாலாஜி நித்யாவின் புகார் அளித்தது விளக்கம் பதிலளித்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி அவர்கள் செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.